அன்பார்ந்த வின் இந்தியா டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தமிழகத்தின் தலை சிறந்த தலைவன், அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய ஒரு தலைவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், இருந்தார் என்று சொன்னால், அது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், சினிமா துறையில் இருக்கும் பொழுதும் சரி, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்து காட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் குறுகிய காலத்திலே இழந்துவிட்டோம். அது அவர்கள் குடும்பத்திற்கான இழப்பு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் நேர்ந்த ஒரு இழப்பு. இன்று நடக்கும் அரசியல் சூழ்நிலையில் கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால், தமிழ்நாட்டின் திசைவெளி போக்கை தீர்மானிக்கும் ஒரு தலைவனாக இருந்திருப்பார். இந்த தமிழ்நாட்டை ஆளும் அதிகாரத்தை பெற்றிருப்பார். ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு கபடமும் இல்லாத ஒரு தலைவன் தனக்கென்று வாழவில்லை. தன்னால் இயன்றதை ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று இறுதி மூச்சு உள்ளவரை வாழ்ந்த ஒரு மாமனிதர் என்றுதான் நாம் கேப்டன் அவர்களை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் எல்லாம் இழந்து விட்டோம். இன்று நான் ஏன் அவரை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், நான் மிகவும் நேசித்த ஒரு தலைவர். நான் சிறு வயது முதல் கொண்டே எனக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை மாத்திரம்தான் பிடிக்கும். ஏன் என்று சொன்னால், அவர் நடித்த அனைத்து படங்களிலுமே அனைவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய கேரக்டரில் நடித்தவர். அதனால் தான் நான் சிறு வயதால் இருக்கும் பொழுதே எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும். அவரை உயிரோடு இருக்கும் பொழுது இந்த தேர்தல் களத்தில் பங்கேற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் மீடியாக்களும் அவரை பல வழியில் சித்தரித்து விமர்சனம் செய்தார்கள். அந்த தலைவன் இருந்திருந்தால் இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று அவர் நம்மிடம் இல்லை என்றாலும், தமிழகத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, உங்களுடைய வாக்கு மிகவும் விலை மதிக்க முடியாத வாக்கு. உங்கள் வாக்குகளை வாக்களித்து தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். உங்கள் வாக்கு வருங்கூடிய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வழியை, வாழ்வினை, சூழலை ஏற்படுத்தும் ஒரு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். நான் யார் என்று சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் பகுதியில் உங்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம்.